இப்போ நம்ம பரீட்சித் மகாராஜா கிட்டேருந்து அவர் உடஞ்சிட்டார். தக்ஷன் அப்படிங்கிற பெரிய பாம்பு கிரகம் மோதினோன்னா அந்த பரீட்சித் உடஞ்சதோன்னா அவர்கிட்ட இருந்து 4 கிரகங்கள் வந்துச்சு. அந்த 4 கிரகங்களில் ஜனமே ஜெயன் அப்படிங்கிற கிரகம் சென்டர் ஆஃப் அந்த சிஸ்டத்தில் இருந்து மிச்ச கிரகங்களை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அதாவது அஸ்தினாபுரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் தான் ஜனமே ஜெயன் தன்னோட தன்னோட கூட பிறந்த கிரகங்கள், அப்புறமா அவங்களால ஈர்க்கப்பட்ட மிச்ச பெண் கிரகங்கள் எல்லாத்தையும் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் உத்தங்கர் அப்படின்னு ஒரு பெரிய கிரகம், ரொம்ப பெரிய கிரகம், அதாவது கடக ராசியில் பூச நட்சத்திரம் இருக்குல்ல, அதாவது அந்த பூச நட்சத்திரங்கிறது சனி பகவானோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஏரியாவில், அதாவது அந்த உத்தங்கரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, அந்த பூச நட்சத்திரத்தில் மொத்தம் 5 நட்சத்திரங்கள் கொண்டதான். அதில் 2 நட்சத்திரங்களில் தன்னோட காதில் போடுற குண்டலம் மாதிரி, இந்த பக்கம் ஒரு நட்சத்திரம் இந்த பக்கம் ஒரு நட்சத்திரம் போடுற சைஸில் அந்த நட்சத்திரங்களை இழுத்துக்கிட்டு 2 நட்சத்திரத்தை அந்த உத்தங்கர். அப்போ அவர் எவ்வளோ பெரிய கிரகம், அவர் அப்படி வருவாராம் பாதாள உலகத்துக்கு வந்து அங்கே இருந்த பாம்பு போன்ற கிரகங்கள். அப்போ நம்ம பூமி மாதிரி உருண்டை வடிவத்தில் அந்த பாம்பு கிரகங்கள் இருக்காது, நீள் வடிவத்தில் இருக்கும். அதனால் அந்த கிரகங்களுக்கு பேர் பாம்பு கிரகங்கள். அந்த கிரகங்களை இழுத்துக்கிட்டு நம்ம ஜனமே ஜெயன் ஆட்சி புரிஞ்ச அந்த அஸ்தினாபுரம் ஏரியாவுக்கு வருவாராம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் மோதி 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 உடஞ்சிட்டே இருக்குங்களாம். அந்த கிரகங்கள்லாம் நிறைய அந்த பாம்பு போன்ற கிரகங்கள்லாம் ஒன்றோட ஒன்று அந்த ஒரு ஏரியாவில் மோதி உடைய ஆரம்பிக்குங்களாம். அப்போ அந்த தக்ஷன், அதானே அந்த தக்ஷன்கிற அந்த பாம்பு கிரகம் தானே பரீட்சித் மகாராஜா மேலே மோதி உடஞ்சிச்சு. அந்த கிரகம் அமராவதி பக்கத்தில் தானே இந்திரன் இருக்கிற ஏரியா இருந்துச்சு, அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்தில். அந்த ஏரியாவில் அந்த இந்திரனோட ஈர்ப்பு விசையில் அந்த தக்ஷன்கிற அந்த கிரகம் போய் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகத்தையும் இவர் இந்த உத்தங்கர் அப்படிங்கிற கிரகம் இழுக்க ட்ரை பண்ணுவாராம் இந்திரனோட சேர்த்து. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜூபிட்டர் பிரகஸ்பதிங்கிற கிரகம் அந்த ஈர்ப்பு விசையை ஃபுல்லும் அந்த பக்கம் சுற்றி வரும்போது கட் பண்ணிட்டு போயிடுவாராம். அப்போ உத்தங்கர் திருப்பி எல்லா பாம்பு கிரகங்களையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு பாதாள லோகம், அதாவது பிலாத்வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம துவார பாலகர்கள்னு வச்சுருக்கோம்ல கோவிலெலாம், அந்த துவார பாலகர்கள் இந்த துவாரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க வெளி கிரகங்கள் உள்ளே வராமையும் உள் கிரகங்கள் வெளியே போகாமையும் அப்படி தடுத்து அந்த அட்ராக்ஷன், அந்த கிராவிட்டியை கட் பண்ணுற கிரகங்கள். அந்த துவாரத்தின் வழியாக இந்த பாம்பு கிரகங்கள் தக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி போகிறாராம். அது எப்படின்னா, அந்த ஏரியாவில் நம்ம அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுறாங்க அல்ல, அதாவது இந்த பார்க்கடலை கடைகிறாங்கல்ல. அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணது அந்த வாசுகிங்கிற அந்த பாம்பு. அப்போ அது ஹெல்ப் பண்ண அந்த பாம்பு என்ன பண்ணுது, அதோட தங்கை ஒரு பாம்பு இருந்துச்சான். அது ஜரத்காரு அப்படிங்கிற ஒரு கிரகத்தோட சேர்ந்து, அந்த ஜகத்காருக்கும் வாசுகியோட தங்கைக்கும் பிறந்தவர் தான் ஆஸ்திகர். இந்த நம்மளோட ஜூபிட்டர் கிரகத்தோட அந்த ஆஸ்திகரும் வருவாராம். அவர் ரொம்ப பெரிய கிரகம், அதாவது இந்த பக்கம் பலி சக்கரவர்த்தி குரூப்பு ராட்சச கிரகங்கள், இந்த பக்கம் தேவ கிரகங்கள். அந்த லென்த்துக்கு அந்த வாசுகி பாம்பு அப்படிங்கிற கிரகம் இருக்குதுன்னா அதோட தங்கை கிரகம் எவ்வளவு
பெருசாக இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து வெளிவந்த கிரகம் தான் அந்த ஆஸ்திகருங்கிற கிரகம். அந்த கிரகம் அந்த ஏரியாவுக்கு வரும்போது தன்னோட ஈர்ப்பு விசையில் இந்த உத்தங்கர் இந்த கிரகங்களான அந்த பாம்பு கிரகங்கள் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு பிலாத்வாரத்தின் வழியாக அந்த ஆஸ்திகர் போயிடுவார். அதுக்கப்புறம் அங்கே ஜனமேஜயன் மிச்சம் இந்த கிரகங்களோட எந்த இதுவும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக அந்த ஏரியாவில் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரோட குரூப்பில் வந்தவங்க தான் நிறைய பேர் அவர் குரூப்பில் அவருக்கு அப்புறம் ஒரு எக்கச்சக்கமான கிரகங்கள் ஜனமேஜயன் குரூப்பில் இருந்து அதுக்கப்புறம் வெளிவந்துச்சு. அதெல்லாம் சாதனீகன் அப்படிங்கிற கிரகம். அதுக்கப்புறம் அந்த கிரகத்தின் வழியில் சகஸ்திராணிகன், அஸ்வமேதகன், அசீரமகிருஷ்ணன், சுஷேனன், சுனிதன், நிருஷகசு, நலன், பார்ப்பிலவன், சுனயன், மேதாவி, நிருபஞ்சயன், அபூர்வன், நிமி, கிரிதரன், சுதாசன், சதானிகன், உதயணன், அகீத நரகன், தண்டபாணி, ஷேமகன். இந்த ஷேமகனோட இந்த குரூப்பு முடிஞ்சிருதான். இதுக்கு நடுவில் வந்த ஒரு கிரகம் நிச் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இதுக்கு நடுவில் வந்த கிரகம். இந்த குரூப்பில் இருந்து கௌசாம்பிகைன்னு ஒரு ஏரியா வானத்தில் இருக்கான். அந்த ஏரியாவுக்கு போய் அது அப்படி மிச்ச கிரகங்களை உடஞ்சி இன்னும் நிறையா கிரகங்களை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஜனமேஜயன் குரூப்பில் இந்த ஷேமகனோட அந்த குரூப்பு முடிஞ்சிருச்சான். இந்த கலியுகத்தில் இந்த வம்சம் இதோட முற்று பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.